ஆவியானவர் நம் மேல வந்து அமருவார். நம் மேல வந்து அமருவார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை, உங்க மாம்ச பலன் அல்ல, 2 பலன் வேலை செய்யும். நம்முடைய ஆத்துமாவை நெருக்கும். ஒன்று மாம்ச பலன், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவருடைய பலன். நீங்க எந்த பலன்ல இருக்கிறீங்க என்பது அது உங்களுடைய சாய்ஸ். நீங்க என்ன செய்யணும்? அதிகமாய் உபவாசம் பண்ணி பரிசுத்த வேதாகமத்தை நீங்க நல்லா வாசித்து நல்ல ஆவியில ஜெபிக்கணும். நல்ல பசி, தூக்கம், மயக்கம், அப்புறம் அங்கங்க ஊரை சுத்துறது, நான் இங்கே ஓடணும் அங்கே ஓடணும் போகிறது எல்லாம் என்ன பண்ண, கண்ணை மூடிக்கணும், ஆவியில் நிறைந்து நல்லா ஃபயர் பண்ணணும். நீங்கள் ஜபத்தில் எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரில. இப்போ நான் 2 நாளாக இவங்க திருநெல்வேலிக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, 2 நாள் நான் தான் வாலிபர் காலையில் ப்ரைஸிங் நடத்தினேன். பிள்ளைகளால் 2 வார்த்தைக்கு மேலே அவங்களால பேச முடியல, சுக்கி சுக்கி விழுறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா கையை தூக்கின்னு சொல்லிட்டு, கையை நல்லா மேலே தூக்க சொல்லிட்டு மேலே தூக்க விட்டு கதற விட்டேன். நல்லா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமெனா. நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா சத்தமாக உயர்ந்து ஜெபம் பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடும். ஒன்றை ஒன்று செய்யக்கூடாதபடிக்கு இது என்ன செய்யணும்? நம்மளை பலவீனப்படுத்தும்.